ஜாவால என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் நமக்கு சப்போர்ட் பண்ணும், அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்றது அப்படின்றதான் உங்க ஆப்ரேட்டர்ஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ அந்த ஆப்ரேட்டர்ஸ் அதுக்கு முன்னாடி இந்த போட்மாஸ் ரூல் அப்படின்ற ஒரு ரூல் இருக்கு, சரிங்களா? ஸோ அந்த ரூலை பேஸ் பண்ணி தான் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா இருந்தாலும் ஒரு எக்ஸ்பிரஷனை எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ அந்த பாட்மாஸ் ரூல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பின்றது பிராக்கெட்ஸ், ஓன்றது ஆர்டர் ஆஃப் பவர்ல ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த பவரை செகண்ட் எக்ஸிக்யூட், பிராக்கெட்டுக்குள்ள ஏதாவது இருந்தா அதை ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணும், தென் செகண்ட் பவர்ல ஏதாவது கொடுத்துருந்தோம்னா செகண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும், தென் தேர்ட் டிவிஷன் எக்ஸிக்யூட் பண்ணும், தென் மல்டிப்ளிகேஷன், அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன். ஸோ இந்த ஆர்டர்ல தான் எக்ஸிக்யூட் பண்ணும். சப்போஸ் நம்ம சிம்பிள் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்கோம்னா ஓகே, அது லெஃப்ட் டு ரைட் அந்த ஆர்டர்ல எக்ஸிக்யூட் பண்ணும். இப்போ 10+2 அப்படின்னா 10 2 ஆட் பண்ணும். இப்போ ஒரு பெரிய எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த எக்ஸ்பிரஷனை வந்து இந்த பாட்மாஸ் ரூலை ஃபாலோ பண்ணி தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா 36 divided by 6 into 3 minus 2 power 2 plus பிராக்கெட்ல 3 plus 5. ஸோ இதுதான் நம்மளோட எக்ஸ்பிரஷன். அப்படின்னா இப்போ இந்த எக்ஸ்பிரஷனை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லெஃப்ட் டு ரைட் அந்த ஆர்டர்ல எக்ஸிக்யூட் பண்ணாது. ஃபர்ஸ்ட் வந்து பிராக்கெட் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இங்க பார்த்தோம்னா 3 plus 5, ஸோ அங்க பிராக்கெட் இருக்கு. ஸோ அந்த 3 plus 5 அப்படின்றத 8 ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். அதான் இந்த நெக்ஸ்ட் லைன்ல இருக்கு. தென் இதுக்கப்புறம் ஆர்டர் ஆஃப் பவர்ல ஏதாவது இருக்கு அப்படின்னு இப்போ 2 power 2 இருக்கு 4, ஸோ அது செகண்ட் எக்ஸ்பிரஷனா எக்ஸிக்யூட் ஆகும். இதுக்கப்புறம் டிவிஷன், ஸோ 36 divide 6, ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் எங்கேயாவது இருக்கான்னா 6 into 3, ஸோ அது மல்டிப்ளை ஆயிட்டு தென் அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன், ஸோ 4 plus 8, தென் நமக்கு வந்து சப்ட்ராக்ஷன் அந்த ஆர்டர்ல நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுதான் வந்து என்ன ஆர்டர்ல நமக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும் ஒரு எக்ஸ்பிரஷன் அப்படின்றத இங்க நமக்கு சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகே. தென் இங்க ஜாவால என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், யூனரி ஆப்ரேட்டர்ஸ், ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ், லாஜிக்கல், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அண்ட் பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ ரிமைனிங் லாங்குவேஜஸ்ல C, C++, பைத்தான், ஸோ எல்லா லாங்குவேஜஸ்லயும் என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்கோ சேம் ஆப்ரேட்டர்ஸ் தான் இங்கேயும் நம்ம பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்ல என்னென்ன இருக்குன்னு சொன்னோம்னா அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அண்ட் மாடியூல்ஸ். ஸோ இதெல்லாம் நார்மல் உனக்கு இந்த மாதிரி தான் எழுதணும். இப்போ ஒரு ரெண்டு நம்பரை ஆட் பண்ண போறோம்னா இப்போ 2 வேரியபிள் ஆர் 2 நம்பருக்கு ஆட் பண்ண போறோம்னா இப்போ நம்பர் 1 பிளஸ் நம்பர் 2 சப்ட்ராக்ட் பண்ண போறோம்னா அந்த ஃபார்மேட் மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். மாடியூல்ன்றது நமக்கு ரிமைண்டரை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நார்மல் மேத்தமெட்டிக்ஸ்ல பேசிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ்ல என்ன ஆப்ரேஷன் என்ன மாதிரி நம்ம அப்ளை பண்றோமோ சேம் தான் வந்து ப்ரோக்ராமிங்லயும் நம்ம அப்ளை பண்ண போறோம். ஸோ அதனால இதுக்கு பெரிய எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, அரித்மெட்டிக். ஸோ ஒரு ப்ரோக்ராம்ல எப்படி அப்ளை பண்ணியிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நார்மலா ஒரு கிளாஸ்க்கு ஒரு ஃபங்க்ஷன், அதுல 2 வேரியபிள் இருக்கு A and B ன்னு சொல்லிட்டு அது அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அண்ட் மாடியூலோ இதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. தென் யூனரி ஆப்ரேட்டர்ஸ். இப்போ நார்மலா ஆப்ரேட்டர்ஸை 2 டைப்பா டிவைட் பண்ணுவோம். ஒன்னு யூனரி ஆப்ரேட்டர் அண்ட் பைனரி ஆப்ரேட்டர். ஸோ இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எந்த ஆப்ரேட்டருக்கெல்லாம் சிங்கிள் ஆப்ரண்ட் அப்ளை பண்றோமோ அதெல்லாம் யூனரி ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். 2 ஆப்ரண்ட் ஒரு ஆப்ரேட்டர் இருந்துச்சுன்னா அதெல்லாம் பைனரி ஆப்ரேட்டர்ஸ் சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சப்போஸ் ஒரு இன்டிஜர் வேரியபிள் நான் கொடுக்குறேன் int a equal to -10, சரியா? இந்த மாதிரி கொடுக்கும்போது இங்க இந்த மைனஸ்ன்றது ஆப்ரேட்டர், இது ஆப்ரண்ட், சரிங்களா? ஒரு வேல்யூ இங்க நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ ஒரு வேரியபிள் கொடுத்தோம்னா அந்த இது வந்து ஆப்ரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு வேல்யூ ஆர் ஒரு ஆப்ரண்ட்டுக்கு பக்கத்துல ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா அதெல்லாம் யூனரி ஆப்ரேட்டர்ஸ் சொல்லுவோம். இதே மாதிரி -10 அதுக்கு பதிலாக +10 இந்த மாதிரி கொடுக்கலாம்ல. ஸோ இது யூனரி ஆப்ரேட்டர். தென் இல்ல பைனரி ஆப்ரேட்டர் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா இப்போ சப்போஸ்
சேம் எக்ஸ்பிரஷன்ல நான் கொடுக்குறேன். a ஈக்குவல் டு 10 பிளஸ் 20 நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. சரியா? இங்க ஒரு ஆப்ரேட்டர் ரெண்டு ஆப்ரண்ட்டுக்கு நடுவுல வந்திருக்கு. ஸோ 10ன்றது ஒரு ஆப்ரண்ட், 20ன்றது ஒரு ஆப்ரண்ட். இது ரெண்டுக்கும் இடையில ஒரு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும். இந்த மாதிரி மோர் தென் ஒன் ஆப்ரண்ட்டுக்கு இடையில ஒரு ஆப்ரேட்டர்ஸ் வந்துச்சுன்னா அந்த இடத்துல அந்த ஆப்ரேட்டர்ஸ் வந்து பைனரி ஆப்ரேட்டர் ஆக்ட் ஆகும். சரியா? ஸோ அப்போ வந்து பிளஸ் மைனஸ் யூனரியாவும் நம்ம யூஸ் பண்ணலாம், பைனரியாவும் யூஸ் பண்ணலாம். பட் ரிமைனிங் இருக்க ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே பைனரி ஆப்ரேட்டர்ஸா வரும். பிளஸ் இது போக அடிஷனலா நமக்கு என்னென்ன பைனரி யூனரி ஆப்ரேட்டர்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இன்கிரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ நார்மலா இன்கிரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் சொல்லலாம் பிளஸ் பிளஸ், இது வந்து இன்கிரிமெண்ட் ஆப்ரேட்டர். அதே மாதிரி மைனஸ் மைனஸ்ன்றது டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ இதுவும் நார்மலா எப்படி அப்ளை பண்ணுவோம்னா இந்த மாதிரி இன்ட் a ஈக்குவல் டு சப்போஸ் பிளஸ் பிளஸ் பி அப்படின்னு ஒரு கொடுக்குறேன்னா, ஸோ இங்க பின்றது ஒரு ஆப்ரண்ட், அது ஒரே ஒரு ஆப்ரண்ட்டுக்கு நான் ஒரு ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்றேன். இங்க தனியா பார்க்கக்கூடாது, ஒரு சிங்கிள் பிளஸ்ன்னு சொல்லி பார்க்கக்கூடாது, டபுள் பிளஸ். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை என்ன சொல்றோம்னா இன்கிரிமெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ நார்மலா அது என்ன பண்ணணும்னா பின்ற வேரியபிள்ல என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ கூட ஒரு வேல்யூ அடிஷனலா இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அதான் மீனிங். இதோட மீனிங் எப்படின்னா a ஈக்குவல் டு b பிளஸ் 1. ஸோ நார்மலா பில என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ கூட ஒன்னு ஆட் பண்ணும். ஸோ அதை தான் நம்ம இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்ம்ல எழுதுறோம். இதை இன்கிரிமெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா? ஸோ இதுதான் வந்து இன்கிரிமெண்ட் ஆப்ரேட்டர். இதே மாதிரி டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ஸோ நார்மலா வந்து ஒரே ஒரு ஆப்ரண்ட் கிட்ட நம்ம ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணோம்னா அது எல்லாமே யூனரி ஆப்ரேட்டர்னு சொல்றோம். மோர் தென் ஒன் ஆப்ரண்ட்டுக்கு நடுவுல ஒரு ஆப்ரேட்டர் யூஸ் பண்றோம்னா அதெல்லாம் பைனரி ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இங்க நமக்கு தெரிஞ்ச யூனரி ஆப்ரேட்டர்ஸ் வந்து பார்த்தோம்னா பிளஸ் மைனஸ் பிளஸ் பிளஸ் அண்ட் மைனஸ் மைனஸ். ஸோ இந்த ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே யூனரி ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இங்க இதுதான் இங்க நம்ம சொல்லியிருக்கோம், யூனரி பிளஸ் மைனஸ் இன்கிரிமெண்ட் ஆப்ரேட்டர் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர், இதெல்லாம் யூனரி ஆப்ரேட்டர். ஸோ இதை நார்மலா எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இங்க இந்த ஆப்ரேட்டர்ஸ் இந்த பிளஸ் அண்ட் மைனஸ் ரொம்ப பெரிய ரோல் இருக்காது. இந்த இன்கிரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட்ஸ் இந்த ஆப்ரேட்டர்ஸோட என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இன்கிரிமெண்ட் ஆப்ரேட்டர், அதுல 2 டைப்ஸ் இருக்கு. இன்கிரிமெண்ட் ஆப்ரேட்டர், ஸோ அதுல 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து ப்ரீ இன்கிரிமெண்ட், அனதர் ஒன் வந்து போஸ்ட் இன்கிரிமெண்ட். இந்த மாதிரி இன்கிரிமெண்ட் ஆப்ரேட்டரே 2 டைப்பா வந்து டிவைட் பண்ணலாம். ஸோ இது எப்படி டினோட் பண்ண போறோம்னா பிளஸ் பிளஸ் இந்த மாதிரி தான் டினோட் பண்ண போறோம். பட் ஒரு ஆப்ரண்டோட அப்ளை பண்ணும்போது வேரி ஆகும். ப்ரீ இன்கிரிமெண்ட் அப்படின்னா இப்ப சப்போஸ் வந்து இந்த மாதிரி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, பிளஸ் பிளஸ் பி, இது வந்து ப்ரீ இன்கிரிமெண்ட் பண்றோம். இங்க பி பிளஸ் பிளஸ் இந்த மாதிரி கொடுத்து அப்படின்னா இது போஸ்ட் இன்கிரிமெண்ட். ஸோ இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம்ல நான் அப்ளை பண்றேன். சிம்பிள் ஜாவா ப்ரோக்ராம்ல கிளாஸ் இன்கிரிமெண்ட் டெமோ, என்னோட கிளாஸ் நேம், இதுல ஒரு மெத்தட் வச்சுக்கிறேன், பப்ளிக் ஸ்டாட்டிக் void main string layout. இங்க ஒரே ஒரு வேரியபிள் நான் வச்சுக்கிறேன், int a equal to 10. இப்போ system.out அதை அப்படியே பிரிண்ட் பண்றோம், printlnல அப்படியே பிரிண்ட் பண்றோம். என்ன பண்றேன் அப்படின்னா பிளஸ் பிளஸ் ஏ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ அப்போ என்ன மீனிங்னா நம்ம இங்க ப்ரீ இன்கிரிமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். சரி, ஸோ இதோட அவுட்புட் நீங்க கம்பைல் அண்ட் ரன் பண்ணி பார்த்தோம்னா என்ன அவுட்புட் வரும்னா 11 அப்படின்னு சொல்லி வரும். சரியா? ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஏன்ற வேரியபிள்ல என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ கூட ஒன்னை இன்கிரிமெண்ட் பண்ணிட்டு தென் பிரிண்ட் பண்ணும்.
சரியா? சப்போஸ் நான் இந்த மாதிரி கொடுக்குறேன், போஸ்ட் இன்கிரிமெண்ட் கொடுக்குறேன். இப்ப எனக்கு என்னப்பா அவுட்புட் வரும்? சேம் வேரியபிள், சேம் வேல்யூ, பட் அந்த ஆபரேட்டரோட லொகேஷனை மட்டும் லெஃப்ட் சைடு இருந்து ரைட் சைடு மாத்திருக்கேன். ஸோ அப்ப இது வந்து போஸ்ட் இன்கிரிமெண்ட். இதோட வேல்யூ என்ன வரும் ரன் பண்ணோம்னா? எஸ். ஸோ என்ன சொல்லி அம்ப்ரீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதோட வேல்யூ வந்து 10 வரும் அப்படின்னு சொல்லி எஸ் கரெக்ட். என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏன்ற மெமரியில 10 இருக்கு. அந்த 10 பிரிண்ட் பண்ணிட்டு தென் அதோட மெமரி லொகேஷன்ல வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணிடும். சப்போஸ் இப்ப நான் நெக்ஸ்ட் லைன்ல அகைன் வெறும் சிம்பிளா வந்து ஏவை மட்டும் நான் பிரிண்ட் பண்றேன்னு வை, எந்த ஒரு இன்க்ரிமெண்ட் எதுவுமே நான் ப்ராசஸ் பண்ணல, ஜஸ்ட் ஏவை பிரிண்ட் பண்றேன். இந்த லைன்ல நமக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும்? இதே ப்ரோக்ராம்ல இந்த லைன்ல 10 நமக்கு சொல்லிட்டோம். இந்த நெக்ஸ்ட் லைன்ல இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு அவுட்புட் என்ன வரும்? 11 வரும் சார். 11. எஸ், ஏன்னா நமக்கு பிரிண்ட் பண்ணிட்டு அதோட மெமரியில இன்க்ரிமெண்ட் பண்ணிடும். ஸோ அதான் வந்து ப்ரீ இன்க்ரிமெண்ட்டுக்கும் போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். சப்போஸ் இதை நான் வந்து இங்க வந்து பிளஸ் பிளஸ் ஏன்னு கொடுக்குறேன்னா இங்கே 11 பிரிண்ட் பண்ணிடும். அகெயின் ஏவை பிரிண்ட் பண்ணாலும் என்னோட மெமரியில 11 இருக்கும். சரியா? ஸோ இதுதான் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றது. இதே மாதிரிதான் டிக்ரிமெண்ட் எடுத்தீங்கன்னாலும் அகெயின் 2 டைப்ஸ் இருக்கு. சேம் தான். டிக்ரிமெண்ட் ஆபரேட்டர்ல ப்ரீ டிக்ரிமெண்ட், போஸ்ட் டிக்ரிமெண்ட். ப்ரீ டிக்ரிமெண்ட், போஸ்ட் டிக்ரிமெண்ட் சேம் இதே ப்ராசஸ் தான். இப்போ இன்ட் ஏ ஈக்குவல் டு 10 இருக்கு, நான் டிக்ரிமெண்ட் பண்றேன் அப்படின்னா ஸோ ஏவோட வேல்யூல 10 இருக்கு, நமக்கு பிரிண்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த மெமரி லொகேஷன்ல இருக்க வேல்யூல 1 மைனஸ் பண்ணிடும். ஸோ 10 மைனஸ் 1 9 வந்துடும். ஸோ அந்த 9 நமக்கு இங்க பிரிண்ட் ஆகும். சரியா? அகைன் நெக்ஸ்ட் லைன்ல ஏவை பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் அதோட மெமரியில 9 தான் இருக்கும். இல்ல நான் வந்து போஸ்ட் டிக்ரிமெண்ட் பண்றேன் அப்படின்னா ஏல இருக்க வேல்யூ கூட ப்ராசஸ் பண்ணிரும். ப்ராசஸ் மீன்ஸ் இங்க பிரிண்ட் பண்ணிரும். 10 பிரிண்ட் பண்ணிட்டு மெமரி லொகேஷன்ல இருக்க வேல்யூவை 1 வந்து டிக்ரிமெண்ட் பண்ணிரும். நெக்ஸ்ட் டைம் நம்ம யூஸ் பண்ணும்போது அதுல 9 தான் இருக்கும். சரியா? ஸோ இதான் வந்து போஸ்ட் டிக்ரிமெண்ட், ப்ரீ டிக்ரிமெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு. இது எல்லாமே பைனரி யூனரி ஆபரேட்டர்ஸ். ஸோ இதோட ரிசல்ட் என்ன வரும்? சப்போஸ் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறம் இதோட அவுட்புட் என்ன வரும்? 17. ஓகே. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நார்மல் அந்த பாட்மாஸ் ரூல் பார்த்தோம்னா சேம் ரூல்ல தான் வரும். ஃபர்ஸ்ட் இங்க வந்து எக்ஸ் இன்கிரிமெண்ட் ஆகுமா ஒய் இன்கிரிமெண்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாட்மாஸ் ரூல் படி பிராக்கெட் தான் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அப்போ பிராக்கெட்டுக்குள்ள இருக்கு ஒய். ஸோ ஒய்ல வந்து ஆல்ரெடி 5 இருக்கு. இப்போ பிளஸ் பிளஸ்னும் போது அதாவது தட் மீன்ஸ் போஸ்ட் இன்கிரிமெண்ட். அப்போ 6 இன்கிரிமெண்ட் ஆயிடும். தென் எக்ஸ்ல வந்து 10 இருக்கு. இப்போ 1 இன்கிரிமெண்ட் ஆயிடுச்சுன்னா 11. ஸோ 11 பிளஸ் 6 வந்து 17 நமக்கு அவுட்புட் வந்து வந்துடும். தென் ரிலேஷனல் ஆபரேட்டர்ஸ். சப்போஸ் 2 வேல்யூவை கம்பேர் பண்ணணும், மோர் தென் 1 வேல்யூவை கம்பேர் பண்ண போறோம் அப்படின்னா அந்த இடத்துல இந்த ரிலேஷனல் ஆபரேட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ அந்த ஆபரேட்டர்ஸ் என்னென்னா ஈக்குவல் டு ஈக்குவல், லெஃப்ட் சைடு இருக்க வேல்யூவும் ரைட் சைடு இருக்க வேல்யூவும் சேமா இருக்கான்னு பார்ப்போம். சேமா இருந்துச்சுன்னா நமக்கு ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும், இல்லைன்னா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். இதே மாதிரி தான் ரிமைனிங் ஆபரேட்டர்ஸ். நாட் ஈக்குவல்டான்னு செக் பண்ண போறோம். ஏ நாட் ஈக்குவல் டு பிஆ. ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ட்ரூ, இல்லைன்னா ஃபால்ஸ். இதே மாதிரி கிரேட்டர் தென், லெஸ் தென், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல், லெஸ் தென் ஆர் ஈக்குவல். சரியா? ஸோ 2 கண்டிஷனும் செக் பண்ண போறோம். அந்த கண்டிஷன் என்ன ஆபரேட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை ஆனா ட்ரூ வரும், அப்படி இல்லைன்னா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். இதான் ரிலேஷனல் ஆபரேட்டர்ஸ். ஓகே. நீங்க ஒரு நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இப்போ இன்டீஜர், ஃப்ளோட், டபுள், கேரக்டர்,
இதுக்கெல்லாம் கூட நம்ம வந்து இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ், தட் மீன்ஸ் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஸ்ட்ரிங்குக்கு வந்து இந்த டபுள் ஈக்குவல் யூஸ் பண்ணலாமா அப்படின்னா, இப்போ இங்க வந்து என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்போ ரெண்டு ஸ்ட்ரிங், ஆக்சுவலி இங்க ஸ்ட்ரிங்ன்றது வேரியபிள் இல்லப்பா, ஸ்ட்ரிங்ன்றது ஒரு கிளாஸ். பாத்தீங்கன்னா தெரியும், ப்ரீவியஸ் கிளாஸ் ரீகால் பண்ணீங்கன்னா தெரியும், எஸ் கேப்ஸ்ல இருக்கா. ஸோ அப்போ வந்து இது ஒரு கிளாஸ். இந்த கிளாஸ்க்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். இப்போ S1 ஈக்குவல் டு ஹலோன்னு சொல்லி கொடுக்குறேன். சரியா, ஒரு ஸ்ட்ரிங். இது ஸ்ட்ரிங் எப்போதுமே டபுள் கோட்ஸ்ல தான் கொடுக்கணும். ஸ்ட்ரிங் S2 ஈக்குவல் டு ஹலோ, இந்த மாதிரி கொடுக்குறோம்னு வச்சுக்கோ. இப்போ நான் இஃப் கண்டிஷன்ல செக் பண்றேன், ரெண்டும் சேமா இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவோம்ல. இஃப் S1 ஈக்குவல் டு S2, இல்ல இந்த மாதிரி வேணா கொடுத்துக்கலாம். ஒரு பூலியன்ல நான் செக் பண்ணிட்டு பிரிண்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இப்போதைக்கு இஃப் கூட பேச வேணாம், பூலியன்ல நான் செக் பண்றேன். பூலியன்ற ஒரு பிரிமிட்டிவ் டேட்டா டைப் நமக்கு ஜாவால இருக்கு. அது ட்ரூ ஆர் ஃபால்ஸா நமக்கு ஸ்டோர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டோம். பூலியன் b ஈக்குவல் டு S1 ஈக்குவல் டு S2 அப்படின்னு நான் செக் பண்றேன். சரியா, இப்படி செக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, பில ட்ரூ வருமா ஃபால்ஸ் வருமாப்பா, என்ன ரிசல்ட் வந்து பில ஸ்டோர் ஆயிருக்கும்? 2. கரெக்டா? சப்போஸ் இதே ப்ரோக்ராம்ல நான் ஒரு சின்ன சேஞ்ச் பண்றேன், இந்த ஹலோ ஹச்சுக்கு பதிலாக ஸ்மால் கேரக்டர் ஹலோ கொடுக்குறேன். இப்போ என்ன பிரிண்ட் ஆகும் நமக்கு? ஓகே, ஸோ ஜாவான்றது கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ என்ன மீனிங்? இது வேற ஸ்ட்ரிங்கா ட்ரீட் பண்ணும், இது வேற ஸ்ட்ரிங்கா ட்ரீட் பண்ணும். ஸோ அப்போ ரெண்டு ஸ்ட்ரிங்கையும் செக் பண்ணும்போது நமக்கு ஃபால்ஸ் இங்க வரும். ஓகேவா, இதுதான் இதோட அவுட்புட். சப்போஸ் இது ஒன் வே ஆஃப் டிஃபைனிங் வேரியபிள், தட் மீன்ஸ் இங்க ஆப்ஜெக்ட், பட் நான் வேரியபிள்னு சொல்றேன். பட் ஸ்ட்ரிங் S1ன்றது இந்த இடத்துல ஆப்ஜெக்டா தான் பண்ணணும். ஏன்னா S1ன்றது ஸ்ட்ரிங் ஒரு கிளாஸ். ஸோ கிளாஸ்க்கு நம்ம கிரியேட் பண்றது எல்லாமே அந்த ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகே, இப்போ இதே கோட நான் இதை கமெண்ட் பண்ணிடுறேன். இந்த ரெண்டு லைனையும், சாரி, இந்த ரெண்டு லைனையும் நான் கமெண்ட் பண்ணிடுறேன். சிங்கிள் லைன் கமெண்ட் நம்ம சொன்னோம்ல. ஸோ கமெண்ட் பண்ணோம்னா நமக்கு எக்ஸிக்யூட் ஆகாதுன்றத ப்ரீவியஸ் இதை ரீகால் பண்ணீங்கன்னா தெரியும். ஓகே, இதுக்கு பதிலா இன்னொரு வே இருக்கு. ஸ்ட்ரிங் சேம் ஸ்ட்ரிங்கை டிக்ளேர் பண்றதுக்கு, டிஃபைன் பண்றதுக்கு. ஸ்ட்ரிங் S1 ஈக்குவல் டு new string of hello. Same another string S2 ஈக்குவல் டு நியூ ஸ்ட்ரிங் ஆஃப் ஹலோன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன அவுட்புட் வரும்? இந்த லைனோட அவுட்புட் என்ன? என்னப்பா இது ஒன் வே ஆஃப் இந்த ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோம்லப்பா, இதே ஸ்டேட்மெண்ட்டை இந்த மாதிரி எழுதலாம், வேற ஒன்றும் கிடையாது. இப்படி டைரக்டா நம்ம S1ல அசைன் பண்ணியிருக்கோம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரியும் S1ல, இது ஆக்சுவலி என்னன்னா கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்ற ஒரு கான்செப்ட். பட் கன்ஸ்ட்ரக்டர் வரும்போது தெரியல அப்படின்னா வரும்போது நான் உனக்கு என்னன்னு சொல்றேன். இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோ, இந்த மாதிரியும் நம்ம ஸ்ட்ரிங் அசைன் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி அசைன் பண்ணிக்கலாம். இப்போ S1 பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா ரெண்டுலயுமே ஹலோ தான் இருக்கும். இதுலயும் ஹலோ தான் பிரிண்ட் ஆகும், இதுலயும் ஹலோ தான் பிரிண்ட் ஆகும். ஸோ அதனால இது ரெண்டும் சேம் தான், வேற எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. ஓகே, இந்த மாதிரி இப்ப நான் இன்னொன்று வேல நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், டிஃபைன் பண்ணியிருக்கேன். ரெண்டு ஸ்ட்ரிங்கையும் டிஃபைன் பண்ணிட்டு இப்போ நான் கம்பேர் பண்றேன். கம்பேர் பண்ணும்போது இங்க என்ன எனக்கு அவுட்புட் வரும்? சரி, இந்த கோடை நான் அப்படியே உனக்கு காப்பி பண்ணி நான் என்னோட எக்லிப்ஸ் ஐடியில உனக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். எக்லிப்ஸ் ஐடி இப்போ நான் ரன் பண்றேன். இந்த அவுட்புட் பாருங்க, ஃபால்ஸ்னு வந்திருக்கு. நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்க, கன்சோல்ல அவுட்புட் வந்திருக்கு. சேம் நம்ம அங்க கன்சோல் பார்த்தோம்ல, அந்த பிளாக் கலர் கன்சோல், அதே மாதிரி தான் இங்க எக்லிப்ஸ் ஐடியில இந்த கன்சோல். சரி, அதுல ஃபால்ஸ்னு வந்திருக்கு பாத்தீங்களா? ஸோ என்ன ரீசன் அப்படின்னு நான் சொல்றேன். ரெண்டு ஸ்ட்ரிங்கும் சேம் தான், பட் நமக்கு இங்க வந்து ஃபால்ஸ்னு வந்திருக்கு. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணோம். சரியா? ஸோ ஸ்ட்ரிங் பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது
இந்த டபுள் ஈக்குவல் டு ஆபரேட்டர் எப்படி செக் பண்ணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப இந்த ஸ்ட்ரிங்குக்கு ஒரு மெமரி அலோகேட் ஆகுமா? ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் நம்ம கொடுத்துருக்கோம், இந்த ஸ்ட்ரிங்குக்கு ஒரு மெமரி அலோகேட் ஆகும். ஏன்னா இது ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி தானே, நான் சொன்னேன்ல, இது ஆப்ஜெக்ட் தான் நீங்க கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரிங்ன்ற கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதுல வேல்யூ கொடுத்துருக்கோம். கரெக்டா? சோ இப்போ இந்த S1ன்றதுக்கு ஒரு தனி மெமரி கிரியேட் ஆகும். S1 அதுல இந்த ஹலோன்றது சேவ் ஆகும். சரியா? ஹலோன்றது சேவ் ஆயிருக்கும். சப்போஸ் இதோட அட்ரஸ் வந்து 1000ல இருக்குன்னு வச்சுக்கோ. Then another ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணிருக்கோமா? சோ அந்த ரெஃபரன்ஸுக்கு அகைன் வேற ஒரு மெமரி கிரியேட் ஆகும். சோ அதோட நேம் S2, மேபி அதோட அட்ரஸ் 2000 ஆர் சம்திங். தென் அதுக்குள்ள இருக்க வேல்யூ சேம் ஹலோ. சரிங்களா? இப்போ நம்ம இந்த S1 ஈக்குவல் டு S2 தானே செக் பண்றோம். இந்த ஸ்ட்ரிங்குக்கு மட்டும் இந்த டபுள் ஈக்குவல் டு ஆபரேட்டர் எப்படி செக் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த S1ஓட மெமரி அட்ரஸ் that means 1000, S2ஓட மெமரி அட்ரஸ் that means 2000. இது ரெண்டையும் செக் பண்ணி பார்ப்போம். ஸ்ட்ரிங்குக்கு மட்டும் இப்படி செக் பண்ணி பார்க்கும்போது இது வேற அட்ரஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கும், 2000ன்றது வேற அட்ரஸ்ல சேவ் ஆயிருக்கும். ஸ்ட்ரிங் சேம், பட் வேற வேற அட்ரஸ்ல வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கிறதுனால நமக்கு ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணும். இதே இது ப்ரீவியஸ் கேஸ் இந்த மாதிரி டிக்ளேர் பண்ணும்போது அங்கேயும் ஒவ்வொரு ஸ்ட்ரிங்குக்கும் வேற வேற மெமரி லொகேஷன்ல தான் சேவ் ஆகும். பட் கம்பைலர் என்ன பண்ணும்னா, ரெண்டு ஸ்ட்ரிங்ல இருக்க வேல்யூவும் சேமா இருந்தா ஒரே அட்ரஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிடும். இந்த இடத்துல நம்ம நியூ ஆபரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கம்பல்சரி தனித்தனி மெமரி தான் கிரியேட் ஆகும். நியூ ஆபரேட்டர் யூஸ் பண்ணோம்னாவே செப்பரேட் மெமரி கிரியேட் ஆயிருக்கும். இந்த கேஸ்ல ரெண்டு மெமரி அட்ரஸும் வேற வேறன்னு சொல்லிட்டு ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதுதான் ரீசன். அதனாலதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸ்ட்ரிங்கை கம்பேர் பண்ணும்போது மட்டும் இன்டீஜர், ஃப்ளோட், டபுள் இதுக்கெல்லாம் டபுள் ஈக்குவல் டு, ஸ்ட்ரிங்கை கம்பேர் பண்ணும்போது டபுள் ஈக்குவல் டு யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணணும்னா, ஸ்ட்ரிங்ன்ற கிளாஸ்ல இருக்க ஈக்குவல்ஸ்ன்ற ஒரு மெத்தட் இருக்கு, அதை யூஸ் பண்ணி நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல S1 டாட் ஆஃப் ஈக்குவல்ஸ் ஆஃப் S2 இந்த மாதிரி கம்பேர் பண்ணோம்னா S1ன்ற ஸ்ட்ரிங்ல இருக்க வேல்யூவையும் S2ல இருக்க ஸ்ட்ரிங்ல இருக்க வேல்யூவையும் கம்பேர் பண்ணி ட்ரூனா ட்ரூன்றது ரிட்டர்ன் ஆயிடும், ஃபால்ஸ்னா ஃபால்ஸ் ரிட்டர்ன் ஆகும். அது மெமரி என்ன இருந்தாலும் சரி. இங்க இந்த ஈக்குவல்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணோம்னா ரெண்டு வேரியபிள்ல இருக்க வேல்யூவை செக் பண்ணும். டபுள் ஈக்குவல் டு ஆபரேட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா ரெண்டு வேரியபிளோட அட்ரஸை செக் பண்ணும். இதுதான் டிஃபரன்ஸ். தென் லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ். ஸோ லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ்ல 3 டைப்ஸ் ஆஃப் ஆபரேட்டர் இருக்கு, டபுள் அண்ட், டபுள் ஆர், நாட். சப்போஸ் நம்ம இஃப் கண்டிஷன், ஒயில் ஆர் எனி கண்டிஷன்ல ஸ்டேட்மெண்ட்ல ஒரு சிங்கிள் கண்டிஷன் நம்ம செக் பண்றோம்னா இந்த லாஜிக்கல் ஆபரேட்டர் தேவையில்லை. மோர் தென் ஒன் கண்டிஷன் நம்ம செக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அப்போ வந்து இந்த லாஜிக்கல் ஆபரேட்டர் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். புரியுதா? இப்ப சப்போஸ் இந்த இடத்துல நான் ஒரு இஃப், சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன். இஃப் a ஈக்குவல் டு பிஆ அப்படின்னு நம்ம செக் பண்றோம். நீங்க வந்து என்ன மீனிங், ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் செக் பண்றோம். இது வந்து ஒரு கண்டிஷன் ஏன்ற, இப்ப ரெண்டுமே இன்டிஜர் வேரியபிள்னு வச்சுக்கோங்க, அசியூம் பண்ணிக்கோ. int a ஈக்குவல் டு 10, அதே மாதிரி கமா b ஈக்குவல் டு 20ன்னு வச்சுக்கோ. சரியா? ரெண்டு வேரியபிள் டிஃபைன் பண்ணியிருக்கேன். a ஈக்குவல் டு 10, b ஈக்குவல் டு 20 ரெண்டு வேரியபிள் டிஃபைன் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல நான் கண்டிஷன் செக் பண்றேன். இஃப் a ஈக்குவல் டு b அப்படின்னு சொல்லி செக் பண்றேன். சரியா? அப்போ ஒரே ஒரு கண்டிஷன் நான் செக் பண்ணியிருக்கேன் அர்த்தம். சப்போஸ் மோர் தென் ஒன் கண்டிஷன் நான் செக் பண்ணணும் அப்படின்ற சிச்சுவேஷன்ல நமக்கு டைரக்டா செக் பண்ண முடியாது. இப்ப அந்த இடத்துல கமா போட்டு இங்க இன்னும் ஒரு சின்னு ஒரு வேரியபிள் இருக்குன்னு வச்சுக்கோ. சி
ஈக்குவல் டு 13 இருக்குன்னு வச்சுக்கோ. இப்போ பி ஈக்குவல் டு சியா இந்த மாதிரி செக் பண்ண முடியாது. சரி, அலோவ் பண்ணாது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ இந்த பர்பஸ்க்காக தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ் யூஸ் பண்றோம். ஸோ அங்க எப்படி செக் பண்ண போறோம்னா ஏ ஈக்குவல் டு பி அண்ட் ஆர் என்ன கண்டிஷன் நமக்கு தேவையோ. ஸோ பி ஈக்குவல் டு சி. மோர் தென் ஒன் கண்டிஷன்ஸ் நம்ம செக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா அப்போ அந்த சிச்சுவேஷன்ல நம்ம இந்த லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ண போறோம். அண்ட் ஆர் நாட். சரியா? இப்போ இந்த அண்ட் ஆர் நாட் இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்ப நார்மலா ஜாவா பொறுத்த அளவுக்கு ஒரு கண்டிஷன் செக் பண்றோம் அப்படின்னா சில ஒரு கண்டிஷன் செக் பண்ணா என்ன ரிட்டர்ன் பண்ணும்? ஏ ஈக்குவல் டு பின்னு கொடுக்குறேன். சேம் இதே கேஸ் சி ப்ரோக்ராம் அசியூம் பண்ணிக்கும். அப்ப என்னப்பா நமக்கு இந்த இடத்துல ரிட்டர்ன் ஆகும்? ஏ ஈக்குவல் டு பி அப்படின்ற இடத்துல என்ன ரிட்டர்ன் ஆகும்? இந்த வேல்யூக்கு 0. என்ன ரீசன்னா சியை பொறுத்த அளவுக்கு பூலியன் அப்படின்ற ஒரு டேட்டா டைப் இல்ல. ஸோ அங்க ஒரு கண்டிஷன் நம்ம செக் பண்ணும்போது கண்டிஷன் ட்ரூவா இருந்தா 1 ரிட்டர்ன் ஆகும், ஃபால்ஸா இருந்தா 0 ரிட்டர்ன் ஆகும். சரி, அப்போ இப்போ சொன்ன மாதிரி ஏன்றதுல 10 இருக்கு, பில 20 இருக்கு, ரெண்டு ஈக்குவலான்னு செக் பண்ணும்போது நாட் ஈக்குவல். அப்ப கண்டிஷன் ஃபால்ஸ் 0. கமெண்ட் செக்ஷன்ல எழுதுறேன். ஃபர்ஸ்ட் கண்டிஷனுக்கு இப்போ சப்போஸ் இப்படிதான் இருக்கு. இஃப் ஃபர்ஸ்ட் கண்டிஷனுக்கு 0 அப்படின்றது ரிட்டர்ன் ஆயிடுச்சு. இந்த கண்டிஷனுக்கு 10 டபுள் நாட் இருக்கு. அடுத்து இந்த பிராக்கெட்ல இருக்க கண்டிஷன் பி ஈக்குவல் டு சி. ஸோ இங்கேயும் அகெயின் 20 ஈக்குவல் டு 30 ஃபால்ஸ், அகெயின் 0. ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸ்பிரஷன் எவாலுவேட் பண்ணும். தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணும்னா 0 அண்ட் 0. ஸோ எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் அண்ட் டேபிள் ட்ரூத் டேபிள் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அண்ட் ட்ரூத் டேபிள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, சப்போஸ் 2 வேரியபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஏ பி, ஏ அண்ட் பி. ஸோ இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா எப்படி ட்ரூ ஆனா 2 கண்டிஷனுமே ட்ரூவா இருந்தா மட்டும்தான் ட்ரூன்னு வரும். தட் மீன்ஸ் 1 இங்க ஜாவா பொறுத்தளவுக்கு நமக்கு அச்சீவ் பண்ணிப்போம். இங்க ஜாவால எப்படி ரிட்டர்ன் ஆகும்னா இந்த 0க்கு பதிலா ஃபால்ஸ் அப்படின்னு ரிட்டர்ன் ஆகும். ஏன்னா பூலியன்ற ஒரு கான்செப்ட் இருக்கு ஜாவால. அந்த கான்செப்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸை தான் சப்போர்ட் பண்ணும். ஸோ அப்ப கண்டிஷன் ட்ரூவா இருந்தா ட்ரூ வரும், ஃபால்ஸா இருந்தா ஃபால்ஸே வந்துடும். ஸோ இப்போ இங்க நமக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் படி ரெண்டுமே ஃபால்ஸ். ஸோ ரெண்டுமே ஃபால்ஸ். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் படி நம்ம இங்க எக்ஸிக்யூட் பண்ணலாம் ஜாவால. சப்போஸ் ஏ வந்து ஃபால்ஸ் இருக்கு, பிலையும் ஃபால்ஸ்னா ஃபால்ஸ் அண்ட் ஃபால்ஸ் வந்து ஃபால்ஸ் தான், ரெண்டுமே ஃபால்ஸ். இப்ப ஏல ஃபால்ஸ் இருக்கு, பில ட்ரூ இருக்குன்னா அகெயின் ஃபால்ஸ். 2 கண்டிஷனுமே ட்ரூவா இருந்தா மட்டும்தான் ஏ அண்ட் பில ட்ரூ வரும். ஓகே, இங்க ட்ரூ இருக்கு, ஃபால்ஸ் இருக்கு அப்படின்னா அகெயின் ஃபால்ஸ். ரெண்டுமே ட்ரூவா இருக்கும்போது மட்டும்தான் ட்ரூவா இருந்தா மட்டும்தான் ட்ரூ ரிட்டர்ன் ஆகும். இதுதான் அண்ட் ட்ரூத் டேபிளோட கான்செப்ட் என்ன அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. இதே மாதிரி ஆர் ட்ரூத் டேபிள்னா இந்த மாதிரி கொடுப்போம். ஆர்ன்றது வந்து இந்த மாதிரி டபுள் சிம்பிள் கொடுப்போம். சரியா? ஸோ ஆர் ட்ரூத் டேபிள்ல ஏதாவது ஒரு வேல்யூ வந்து ட்ரூவா இருந்தா கூட ரிசல்ட் வந்து ட்ரூ தான். இப்போ இங்க வந்து ஃபால்ஸ் 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 தான். ஃபால்ஸ் ட்ரூன்னும் போது செகண்ட் கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு, தென் இங்க ட்ரூ வந்துடும். இங்க ட்ரூ ஃபால்ஸ், ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரூன்றதுனால அகெயின் இங்க ட்ரூ வந்துடும். இங்க ரெண்டுமே ட்ரூன்றதுனால ட்ரூ. ஸோ இங்க வந்து 3 கண்டிஷன் ட்ரூ ஆயிருது, அண்ட்ல 1 மட்டும் தான் ட்ரூ, ரெண்டுமே ட்ரூவா இருந்தா மட்டும் தான் ட்ரூ. ஸோ அதுதான் இங்க நடக்கும். இப்ப இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா 2 கண்டிஷனுமே நமக்கு ஃபால்ஸ் ஆனதுனால இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாது. சரியா? இதே மாதிரிதான் இப்ப சப்போஸ் இந்த இடத்துல நான் ஆர் கொடுக்குறேன்னா அகைன் ஆர்லயும் நமக்கு அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு கண்டிஷனாவது நமக்கு ட்ரூவா இருக்கணும். சரியா? ஸோ இங்கேயுமே ரெண்டுமே வந்து ஃபால்ஸ் தான். ஏ ஈக்குவல் டு பி ஃபால்ஸ், பி ஈக்குவல் டு சி ஃபால்ஸ். ஸோ அப்ப நமக்கு ஃபர்தரா இந்த இஃப்ன்ற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாது. சரியா? ஸோ இந்த மாதிரி தான் செக் பண்ணும். தென் ஃபைனலா நாட். ஸோ நாட் ஆபரேட்டர் என்ன பண்ணும்னா நமக்கு ஒரு கிடைச்சிருக்க ஒரு ரிசல்ட் ட்ரூ கிடைச்சா அது அப்படியே நெகேஷன் அப்ளை பண்ணும். நாட் ட்ரூனா ஃபால்ஸ் வந்துடும், ஃபால்ஸ்னா ட்ரூ வந்துடும். சப்போஸ் இப்ப இதே இதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க ஏ ஈக்குவல் டு பியா நாட் அப்ளை பண்ணும். அதே மாதிரி பி ஈக்குவல் டு சியா நாட் அப்ளை பண்றேன்னா நார்மலா ஏ ஈக்குவல் டு பியா அப்படின்றது இங்க கண்டிஷன் ஃபால்ஸ்,
பட் நமக்கு நாட் அப்ளை பண்ணதுனால இந்த இடத்துல ஃபால்ஸ்க்கு பதிலா ட்ரூ. இங்கேயும் b ஈக்குவல் டு cன்றது வந்து ஃபால்ஸ் ட்ரூ. ஸோ இந்த மாதிரி நாட் அப்ளை பண்ணீங்கன்னா ஃபால்ஸ் வந்தா ட்ரூ ஆயிடும், ட்ரூ வந்தா ஃபால்ஸ் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து இந்த நாட் ஆபரேட்டரோட யூஸ் என்ன அப்படின்றது. சிஏ பிரிண்ட் பண்றேன். இதோட அவுட்புட் என்னப்பா வரும்? 10 வரும். சரியா? ஏன்னா இப்ப ஏல 10 இருக்கு, பிளஸ் பிளஸ் பின்னும் போது போஸ்ட் இன்கிரிமெண்ட். ஸோ ஆல்ரெடி பில 9 இருக்கு. ஸோ இது 9 பிளஸ் பிளஸ் 9 போது நமக்கு இந்த கண்டிஷன் ட்ரூ. சரியா? ஓகே, இந்த இடத்துல என்னோட கொஸ்டின் என்னன்னா, இந்த செகண்ட் எக்ஸ்பிரஷன் எக்ஸிக்யூட் ஆகுமா ஆகாதா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எனக்கு ட்ரூ. ஓகேவா? இங்கேயே ட்ரூ ஆயிடுச்சு. செகண்ட் எக்ஸிக்யூட் ஆகுமா ஆகாதா? இந்த இடத்துல நான் என்ன சொல்றேன்னா C10 தான் பிரிண்ட் ஆகும். என்ன ரீசன் அப்படின்னா, இந்த இஃப் கண்டிஷனை பொறுத்த அளவுக்கு A ஈக்குவல் டு B ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணும். லெஃப்ட் டு ரைட் தான் கண்டிஷன் செக் பண்ணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நமக்கு ட்ரூ. நம்ம அடுத்து என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? R தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆரை பொறுத்த அளவுக்கு ரெண்டு கண்டிஷன்ல ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவா இருந்தாலே உள்ள போயிடும். அப்ப ஃபர்ஸ்ட் கண்டிஷனே நமக்கு ட்ரூ ஆயிடுச்சு. அப்ப என்ன ஆகும்னா செகண்ட் கண்டிஷன் இது எக்ஸிக்யூட் ஆகவே ஆகாது. ஸ்ட்ரெயிட்டா உள்ள போயிட்டு எனக்கு சில என்னதான் இருக்கும்னா 10 தான் இருக்கும். சரியா? சப்போஸ் நான் இங்க அண்டு கொடுத்துருக்கேன்னு வையே, அப்பதான் நமக்கு என்ன பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ட்ரூ. பட் ஈவன் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ட்ரூவா இருந்தா கூட எத்தனை கண்டிஷன் இருந்தாலும் அத்தனை கண்டிஷனும் அந்த ஒருத்தளவுக்கு ட்ரூ ஆனாதான் நமக்கு ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. அப்ப இங்க ட்ரூ ஆயிடுச்சா? ஓகே, அப்ப என்ன ஆயிரும்னா அடுத்த கண்டிஷன் போகும். இங்க போகும்போது மைனஸ் மைனஸ் சி ஈக்குவல் டு பியா, இந்த கண்டிஷனும் ட்ரூ. இப்போ நமக்கு இங்க 9 பிரிண்ட் ஆகும். ஏன்னா சில இருந்து 1 டிக்ரிமெண்ட் ஆயிடுச்சா, 9 பிரிண்ட் ஆகும். சப்போஸ் இப்படி செக் பண்றேன்னு வைங்க, நான் A ஈக்குவல் டு பின்னு சொல்லிட்டு அண்ட் மைனஸ் சி ஈக்குவல் டு பின்னு நான் செக் பண்றேன்னு வைங்க. இந்த கேஸ்ல இப்ப நான் இப்படி கொடுக்குறேன். இப்ப என்னப்பா ஆகும்? இப்ப என்ன ஆகும்? ஆர் கொடுக்குறேன். இப்ப சியோட வேல்யூ என்ன? நான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன நான் சொல்லிட்டேன். இப்ப செகண்ட் அதே மாதிரி பேட்டர்ன்ல வேற கண்டிஷன் நான் கொடுத்துருக்கேன். இப்ப என்ன நமக்கு ஆகும்? இந்த கண்டிஷன் ட்ரூ ஆ ஃபால்ஸா? ஃபால்ஸ். அப்ப என்ன ஆகும்? மைனஸ் மைனஸ் சி. ஆர் பொறுத்த அளவுக்கு ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவா இருந்தா போதும், நமக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு. அதனால செகண்ட் கண்டிஷன் எக்ஸிக்யூட் பண்ணும். முன்னாடி ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சு, செகண்ட் கண்டிஷன் செக் பண்ணணும்ன்ற அவசியமே இல்ல. இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஃபால்ஸ்ன்றனால கம்பல்சரி செகண்டை செக் பண்ணி தான் ஆகணும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா 9 பிரிண்ட் ஆகும். சப்போஸ் நான் அண்டு கொடுக்குறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷனே ஃபெயில். இப்போ இதுல ஃபர்ஸ்ட் கண்டிஷனே ஃபெயில், செகண்ட் கண்டிஷன் எக்ஸிக்யூட் பண்ணா என்ன, பண்ணலன்னா அண்டை பொறுத்த அளவுக்கு ஏதாவது ஒன்னு ஃபால்ஸ்னாலும் என்டையரா ஃபால்ஸ் தான். அப்போ செகண்ட் கண்டிஷன் எக்ஸிக்யூட் பண்ணாது, உள்ளேயே போகாது. தென் சிம்பிள் அசைன்மெண்ட் ஆபரேட்டர், இது உனக்கு தெரியும். ஒரு சிங்கிள் ஈக்குவல் டு யூஸ் பண்ணோம்னா அசைன்மெண்ட் ஆபரேட்டர், டபுள் ஈக்குவல் டு யூஸ் பண்ணோம்னா கம்பேரிசன் ஆபரேட்டர். ஸோ இதுதான் வந்து இதோட கான்செப்ட் என்னன்றது. ஓகே, தென் ஷிஃப்ட் ஆபரேட்டர்ஸ். ஸோ ஷிஃப்ட் ஆபரேட்டர்ல 2 ஷிஃப்ட் ஆபரேட்டர்ஸ் இருக்கு. இது ஒன்லி இன்டிஜருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இந்த ஆபரேட்டர் இன்டிஜருக்கு முன்னாடி மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஃப்ளோட், டபுள் இந்த மாதிரி யூஸ் பண்ண முடியாது. பைட், ஷார்ட் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், ஏன்னா இன்டிஜரோட லெஸ் தென் தான். சரியா? ஓகே, தென் லெஃப்ட் ஷிஃப்ட் ஆபரேட்டர் அண்ட் ரைட் ஷிஃப்ட் ஆபரேட்டர், 2 ஆபரேட்டர்ஸ் இருக்கு. இப்போ இதோட மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ ரைட் ஷிஃப்ட் ஆபரேட்டர், ஸோ இதை இந்த மாதிரி தான் டினோட் பண்றோம். இப்போ இங்க ஃபார் எக்ஸாம்பிள் int x ஈக்குவல் டு 16, எக்ஸ் ரைட் ஷிஃப்ட் ஆபரேட்டர் ஆஃப் 3 அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, இந்த 16ன்ற வேல்யூவை பைனரியா கன்வெர்ட் பண்ணும். பைனரியா கன்வெர்ட் பண்ணிட்டு அந்த பைனரி ஃபார்மேட்டை ரைட் சைடு வந்து 3 டிஜிட் ஷிஃப்ட் பண்ணும். சரியா? அதான் அதோட மீனிங் என்னன்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு சின்ன நம்பரா போடலாம், ஏன்னா 16க்கு பைனரி. இப்போ நான் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்னு கொடுக்குறேன்னு வைங்க. சரியா? தென் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்
ரைட் ஷிஃப்ட் ஆபரேட்டர் 3 அப்படின்னு கொடுக்குறேன்னா என்ன ஆகும்னா இப்போ இந்த 2ன்றத பைனரி ஃபார்மேட் கன்வெர்ட் பண்ணும். இப்போ நார்மலா பைனரி ஃபார்மேட் 2க்கு வந்து 10ன்னு சொல்லுவோம். சரியா? இதுக்கு முன்னாடி நம்ம சப்போஸ் 8 டிஜிட் நான் ஆட் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோ. 8 டிஜிட் ரெப்ரசன்டேஷன்ல நான் பண்றேன்னா நார்மலா 16 டிஜிட் ரெப்ரசன்டேஷன்ல பண்ணும்பா இல்ல 32ல பண்ணும். சரியா? இப்போ 6 டிஜிட் 7 and 8. ஓகேவா? இப்போ நான் 8 டிஜிட்ல நான் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த நம்பரை நான் என்ன பண்ணணும்னா 3 டிஜிட் வந்து நான் ரைட் சைடு ஷிஃப்ட் பண்ணும். அப்ப என்ன ஆகும்னா ஒவ்வொரு டிஜிட்டும் இது வெளியில போயிடும். சரியா? ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் அப்போ இந்த 0ன்றது வெளியில போயிடும். இந்த நம்பர் இந்த லொகேஷனுக்கு வந்துடும், இந்த நம்பர் இந்த லொகேஷனுக்கு வந்துடும், இந்த நம்பர் இந்த லொகேஷனுக்கு வந்துடும். இந்த மாதிரி ஒவ்வொரு பிட்டும் வந்து ஒரு ரைட் சைடு ரொட்டேட் ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டுக்கு அப்புறம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா அந்த நம்பர் இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு ஷிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறம் 4 zeros இங்க அந்த 1ன்றது வந்து ஒரு ஷிஃப்ட் ஆகி ரைட் சைடுல போய் உட்காந்தும். இந்த மாதிரி ஒரு டிஜிட் இங்க வந்து பின்னாடி வந்து ஆட் ஆயிடும். எக்ஸ்ட்ரா 8 டிஜிட் நமக்கு வேணும்ன்றதுக்காக ஒரு 0 நமக்கு ஆட் ஆயிடும். 0 ரைட் சைடு வந்து லெஃப்ட்ல ஆட் ஆனா நமக்கு வேல்யூ இல்ல தானே. ஸோ இங்க வந்து ஆட் ஆயிடும். சரியா? தென் இது ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் செகண்ட் ஷிஃப்ட்ல என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த 1 வெளியில போயிடும். ஸோ அப்ப எல்லாமே 0 0வா இருக்குமா? 4 4 டிஜிட். சரியா? தென் தேர்ட் ஷிஃப்ட் அகைன் எந்த ஒரு சேஞ்சஸ் உள்ள எல்லாமே 0வா தான் இருக்க போகுது. ஃபைனலா அந்த எக்ஸ்ன்ற வேரியபிள்ல என்ன ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 0 இருக்கும். ஏன்னா எல்லாமே 0. அந்த 0வை நம்ம வந்து திரும்ப டெசிமலுக்கு பைனரில இருந்து டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது இந்த எக்ஸை பிரிண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா 0 இருக்கும். இதுதான் ரைட் ஷிஃப்ட் ஆபரேட்டர். நார்மலா இருக்க நம்பரை பைனரிக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு எத்தனை டைம் ஷிஃப்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்றதா இதோட மீனிங். ஒவ்வொரு பிட்டையா ரைட் சைடு ஷிஃப்ட் பண்ணும். ஸோ ஒரு பிட் வெளியில போனதுக்கு அப்புறம் லெஃப்ட்ல நமக்கு பிட்டோட கவுண்ட் குறையும்ல, அதுக்காக 0 வந்து ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். சரியா? இதே மாதிரிதான் லெஃப்ட் ஷிஃப்ட் ஆபரேட்டர். ஸோ இது 16க்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தென் லெஃப்ட் ஷிஃப்ட் ஆபரேட்டர். சப்போஸ் இது வந்து லெஃப்ட் ஷிஃப்ட் இங்க 8 கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை பைனரியில நம்ம கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா இப்போ 8 டிஜிட் ரெப்ரசன்டேஷன்ல நான் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. 0 0 0 0. 8க்கு வந்து நார்மலா 1 0 0 0. இதுதான் வந்து பைனரி ஃபார்மேட். இதை வந்து என்ன சொல்றாங்கன்னா லெஃப்ட் ஷிஃப்ட் வந்து பண்ண சொல்றாங்க 4 டைம்ஸ். அப்ப என்ன ஆகும்? இந்த லெஃப்ட்ல இருக்க போயிட்டு ஒரு டைம் வெளியில போயிடும், இது இங்க வந்துடும், இது இங்க வந்துடும், இது இங்க வந்துடும், தென் இது இந்த பிளேஸ்க்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டைம் லெஃப்ட் ஆகி சப்போஸ் ஃபைனலா இந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்க. 4 டைம்ஸ் ஷிஃப்ட் ஆச்சுன்னா இந்த மாதிரி வந்துடும் நினைக்கிறேன். 0 1 0 0. தென் இந்த இடம் எல்லாம் 0. சரியா? ஸோ இதை வந்து நம்ம சப்போஸ் வந்து திரும்ப அகைன் டெசிமலா கன்வெர்ட் பண்ணோம்னா மேபி 64 ஆர் 128 அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் அதோட ரிசல்ட். இந்த பைனரில இருந்து திரும்ப டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது இப்போ சப்போஸ் 128 வருதுன்னு வச்சுக்கோங்க, அது ஃபைனல் ரிசல்ட். இதுதான் இதோட ஆன்சர். எக்ஸை பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு இருக்கும். இதுதான் வந்து லெஃப்ட் ஷிஃப்ட் ஆபரேட்டர். ரைட்ல இருக்க 0வுக்கு நமக்கு வேல்யூ இருக்கு, நமக்கு தெரியும். பைனரியா இருந்தாலும் சரி இல்ல நார்மல் டெசிமலா இருந்தாலும் சரி. பட் லெஃப்ட்ல இருக்கிறதுக்கு நமக்கு வேல்யூ கிடையாது. ஸோ அதனாலதான் இந்த இதுல எல்லாமே 0 ஆனதுக்கு அப்புறம் நமக்கு வேல்யூவே இல்லாம போயிடுச்சு. பட் இங்க வந்து லெஃப்ட்ல ஷிஃப்ட் பண்றதுனால ரைட் சைடு ஆட் ஆகிற 0வுக்கு கண்டிப்பா வேல்யூ வரும். சரியா? அந்த 128 தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் நமக்கு ஃபைனல் ரிசல்ட். இந்த மாதிரி ஷிஃப்ட் ஆகி நமக்கு கிடைச்சிரும். இது வந்து 32 பிட் ரெப்ரசன்டேஷன்ல சொல்லியிருக்காங்க. நான் உனக்கு 8 பிட்ல இங்க நான் உனக்கு செஞ்சு காமிச்சேன். அவ்வளோ. ஓகே. தென் நெக்ஸ்ட் வந்து பிட்வைஸ் ஆபரேட்டர்ஸ். ஸோ பிட்வைஸ் ஆபரேட்டருக்கும் லாஜிக்கல் ஆபரேட்டருக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா டபுள் அண்ட் இருந்தா லாஜிக் ஆபரேஷன் நடக்கும். மோர் தேன் ஒன் கண்டிஷனை செக் பண்ணும்போது லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். பிட்வைஸ் ஆபரேட்டர்ஸ் வந்து 2 நம்பருக்கு இடையில நார்மல் அண்ட் ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணா என்ன ஆகும் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி ஆர் இது வந்து எக்ஸ்ஆர் ஆபரேட்டர். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 2 இருக்குன்னு வச்சுக்கோங்க. சின்ன நம்பரை எடுத்துக்கலாம், அந்த பைனரி ஃபார்மேட்ல கன்வெர்ட் பண்றதுக்காக ஈஸியா இருக்கும். அதுக்காக நான் சின்ன நம்பரா எடுத்துக்கிறேன். தென் ஒய் ஈக்குவல் டு 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்க சப்போஸ் நான் வந்து எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு நான் கொடுக்குறேன். அப்ப எக்ஸுக்கும் ஒய்க்கும் இடையில பிட்வைஸ் அண்ட் ஆபரேஷன் நான் பண்ண போறேன் அப்படின்னா என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் எக்ஸோட
இதை வந்து பைனரி ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணும். சப்போஸ் வந்து 4 டிஜிட்ல கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 0 0 1 0. ஸோ இதான் 2 ஓட பைனரி ரெப்ரசன்டேஷன். நான் 4 டிஜிட்ல சொல்லியிருக்கேன்ப்பா. அதே மாதிரி 3 ஓட பைனரி ரெப்ரசன்டேஷன் 0 0 1 1. சரி, இதுதானே. இப்போ இது ரெண்டுக்கும் அண்ட் ஆப்ரேஷன். நார்மலா அண்ட் ட்ரூத் டேபிள் நான் என்ன சொன்னேன், ரெண்டுமே ட்ரூவா இருந்தா மட்டும்தான் ட்ரூ, இல்லைன்னா ஃபால்ஸ். இப்போ இது ஃபால்ஸ், இது ட்ரூ, அப்போ இது ஃபால்ஸ். 0னா ஃபால்ஸ், 1னா ட்ரூ. இப்போ 1 1 ரெண்டுமே ட்ரூ, அப்போ 1. இது ரெண்டுமே ஃபால்ஸ் ஃபால்ஸ், இதுவும் ரெண்டுமே ஃபால்ஸ் ஃபால்ஸ். ஸோ அகெயின் இந்த பைனரி கிடைச்ச நம்பரை திரும்ப டெசிமல் கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ 2. அதான் இதோட ரிசல்ட். இந்த எக்ஸ்பிரஷனோட ரிசல்ட் 2. இந்த மாதிரி தான் அண்ட் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணும். ரெண்டு வேல்யூ கடையில அண்ட் ஆப்ரேஷன் பண்ணும். லாஜிக்கல் ஆப்ரேட்டர் வந்து டபுள் அண்ட் யூஸ் பண்ணுவோம். அங்க ரெண்டு கண்டிஷனுக்கு இடையில அண்ட் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அதே மாதிரி ஆர், சப்போஸ் இதே இதுக்கு ஆர் எடுத்தீங்கன்னா 0 0 1 0 எக்ஸ்ன்ற இடத்துல, ஒய்ன்ற இடத்துல 0 0 1 1. ஸோ இதானே எக்ஸ்ல 2 இருக்கு, ஒய்ல 3 இருக்கு. நம்ம ஆர் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்றோம். ஆரோட ட்ரூத் டேபிள் என்ன, ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவா இருந்தா கூட ட்ரூ. அப்ப 0 1 வந்து இது ஃபால்ஸ் ட்ரூ ட்ரூ, ரெண்டுமே ட்ரூ ட்ரூ, ரெண்டுமே ஃபால்ஸ் ஃபால்ஸ், ரெண்டுமே ஃபால்ஸ் ஃபால்ஸ். ஸோ ஃபைனல் அந்த வேல்யூ வந்து டெசிமல் ஃபார்மேட் கன்வெர்ட் பண்ணும்போது 3. ஸோ இதுதான் இதுக்குரிய ரிசல்ட். சரி. தென் எக்ஸ்ஆர் ஆப்ரேட்டர். எக்ஸ்ஆர் ஆப்ரேட்டரோட கண்டிஷன் என்னன்னா, ரெண்டுமே சேமா இருந்தா ஃபால்ஸ், ரெண்டுமே டிஃபரெண்டா இருந்தா ட்ரூ. சப்போஸ் 0 0 1 0, அதே நம்பருக்கு தான் எடுக்கிறேன். 0 0 1 1, சேம் 2 and 3 இடையில எக்ஸ்ஆர் ஆப்ரேட்டர், எக்ஸ் எக்ஸ்ஆர் ஒய். இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ரிசல்ட் வரும்ன்றதா இங்க நான் போட்டாங்க. இப்போ ரெண்டுமே டிஃபரெண்டா இருந்தா 1, தட் மீன்ஸ் வேற வேற வேல்யூ. இங்க ஃபால்ஸ் இருக்கு, இங்க ட்ரூ இருக்கு, அப்ப ட்ரூ. ரெண்டுமே சேமா இருந்துச்சுன்னா எல்லாமே ஃபால்ஸ். ஸோ இப்போ இதை திரும்ப அகைன் டெசிமல் கன்வெர்ட் பண்ணினா 1 அப்படின்ற வேல்யூ கிடைக்கும். ஸோ இதான் இதோட ரிசல்ட். இதுதான் பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ், அது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்றது. சரி.